தலைவர் தாகா மறைக்க அவர் நாகூர்ல இருக்காரு. அவர் நாகூர்னா நாகூர்மை படைத்தவங்க இருக்கார். நாகூர்ல நல்ல இலக்கியங்கள் தோன்றியிருக்கிறார். இங்க இருந்த ராம் அவர்லாம் 2 காப்பியங்களை அப்படி அந்த காலத்திலேயே எழுதினார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கூடிய அவர் தாகா மறைக்க நினைத்தார். இங்க எனக்கு சிலர் அறிமுகப்படுத்தணும். இங்க வந்திருக்கிற ஐயா இருக்காங்க, அவங்க டாக்டர் ஹாஜா ஃபரூக் காரைக்காலில் இருக்கிற சிஎம்ஓ மருத்துவ கண்காணிப்பாளராக இருந்தவர். இப்படி அருமையான கவிதைகளை எல்லாம் எழுதி கொண்டிருப்பவர் டாக்டர் ஹாஜா ஃபரூக். அவருடைய துணையாளர் வந்திருக்கிறார். கணவனும் மனைவியாக இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உரையினை ஒன்றுதான். அதற்காக பாராட்ட வேண்டும். நான் வழக்கமாக எப்போதும் எல்லா நிகழ்ச்சியும் எனக்கு துணைவியாரை அழைத்து தான் போவேன். இன்னைக்கு அவங்களுக்கு உடல்நலம் இல்லை, அவர்கள் வரவில்லையான்னு கேட்டாங்க. அவர்கள் வந்தாலும் வரவேண்டாம். நான் போனாலும் அங்கே சொல்ற மாதிரி அந்த அர்த்தம் நாடி சொல்ற மாதிரி நின்று பேசுகின்ற ஒரு நிகழ்ச்சி நல்லா அருமையான அவருக்கு சிறப்பான செய்திகள் எல்லாம் ஒரு அருமையான தோல் சொன்னாரு. அவர் சொன்ன உரையில ஏதாவது பிழை இருக்கான்னு பார்த்தா எதுவும் இல்லை. பாராட்டுங்க, உண்மையிலேயே உங்க பேச்சு கேட்டு ஒரு நல்ல பேச்சு காய்ச்சி. ஆனால் இந்த வாய்ப்பினை அதிகமாக பயன்படுத்திக் கொண்டவர்கள் நாகப்பட்டினத்துக்காரன் கிடையாது, புதுவை மாநிலத்தில் நாங்களாம் அவர் எப்பொழுதுமே பாரதியார் கூட பாண்டிச்சேரிக்கு வந்து வச்சுக்கலாம் இலக்கியமே வந்திருக்காரு. சென்னையிலிருந்து பாரதியார் புதுவைக்கு வந்த பிறகுதான் குயில் பாட்டு எழுதினார், கண்ணன் பாட்டு எழுதினார், பாஞ்சாலி சப்பை எழுதினார், பாப்பா பாட்டு எழுதினார். சென்னையில் இருந்திருந்தால் அவர் எழுதியிருக்க மாட்டார். புதுவையில் கொடுக்கப்பட்ட அடைக்கலத்தில் தான் இங்குதான் எழுத முடியும் என்று எழுதினார் பாரதியார். அவருக்கு தாசனாக வந்தார் பாரதிதாசன், அவருக்கு தாசனாக வந்தாரு சொல்லலாம். இப்படி பல கவிஞர்களை உருவாக்குகின்ற இடமாக இருப்பது புதுச்சேரி. புதுச்சேரினா சொல்றையா, எங்கள் மாநிலம் தமிழ் படித்தவர்களுக்கு நல்ல சிறப்பளிக்கிறது, நல்ல மதிப்பு கொடுக்கிறது, பாராட்டுகிறது. 2003ஆம் ஆண்டிலேயே எனக்கு கலைமாமணி விருது கொடுத்து 1 சவரன் தங்கப்பதம் கொடுத்தாரு. 2008 சமையல் நிலையத்தில் பாராட்டினாங்க. 2012 75,000 ரூபாயுடன் தமிழ் மாமணி என்ற பட்டத்தை கொடுத்தாங்க. இங்கே தமிழ்நாடு மட்டுமல்ல, புதுச்சேரி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது எங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ஒரு சவரன் தங்கப்பதக்கமும் 1 லட்சம் ரூபாய் பரிசுத்தொகையோட ஒவ்வொரு புலவர் விருது எனக்கு கொடுத்தார். 2 ஆண்டுகள் கழித்து என்னுடைய துணைவியார் நசீமா பானுவுக்கும் அந்த விருது கிடைத்தது. ஆகவே தமிழ் பேசுகின்ற தன்மை, தமிழ் அதிகமாக பேசுகின்ற தன்மை, சிறப்பாக பேசுகின்ற தன்மை இஸ்லாமியர்கள் வாழ்க்கையில் பல பேர் தவறாக பண்ணியிருக்காங்க. முஸ்லிம்களுக்கு ஒரு காடி வச்சு ஒரு தொப்பி போட்டு ஒரு தீவிரவாதி போட்டு இருக்காங்க. உண்மையான தமிழ் எங்கிட்ட தான் இருக்கிறது. நாங்கள் பண்டிகை கொண்டாடுவது இல்லை, நாங்கள் கொண்டாடுவது பெருநாள். நோன்பு பெருநாள் என்று சொல்லுவோம், தியாக திருநாள் என்று சொல்லுவோம். பண்டிகைங்கிற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துறது இல்லை, கடலங்கிற சொல்ல நாங்கள் பயன்படுத்துறது இல்லை, நோன்பு என்று தான் சொல்றோம். அதே போல எல்லாமே சாதம் சொல்ல மாட்டோம், சோறுன்னு தான் சொல்லுவோம். அதுக்கு ஊற்றப்படுறத குழம்புன்னு சொல்ல மாட்டோம், ஆனந்த் தான் சொல்லுவோம். அந்த வைக்கிற பாத்திரத்தை ஏனம் தான் சொல்லுவோம். அதே போல கைக்கூடி சொல்லுவோம். வரதட்சணை வாராங்கள அதை கைக்கூடி என்ற சொல்லால் திட்டுவோம். ஆனா இப்படி நல்ல தமிழ் சொற்களை இயல்பாக வாழ்க்கையில பின்பற்றிக் கொண்டிருக்கிற ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமியர்கள். இஸ்லாமியர்களுடைய தொண்டுக்கு இணை நிகர் என்று எதுவுமே இல்லை. அதை பற்றி பல மனிதர்கள் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒரு நிகழ்ச்சியில உணர்வுகள் பண்பு உருவாய்ப்படுத்திருக்கேன். இவர் ஆதிஎஸ்எம் ஆரிப்பறைக, இவர் இங்கே பதிவு செய்யப்பட்ட இங்கே நடந்த நிகழ்ச்சி முழுவதையும் மொழி செய்தவர் எங்களோடு வந்த ஊடக மாமணி ஆதிஎஸ்எம் ஆரிப்பறைக தான். உங்களுடைய பேச்சு எல்லாவற்றையும் பதிவு செய்வதோடு மட்டுமல்ல, பார் முழுவதும் பரப்புவார். உலகம் அதான் பார்க்க உலகம் தான் உலகம் முழுவதும் பரப்புவார். அந்த பணியை செய்கின்ற உரையார். அவர் வந்துட்டாருன்னா நான் எங்கெங்க போறேன், என்னென்ன பிரச்சனை செய்து மட்டும் இல்லை, எங்கே என்ன நடக்கிறது எல்லாம் உடனுக்குடன் தகவல் தருகின்ற ஒரு மிகச்சிறந்த மாமனிதர். இவர் தாயா கூப்பிட்டாங்கன்னா நீ வாங்கன்னு சொல்லிட்டாரு. நான் வருவது எப்படின்னு கேட்கும்போது அண்ணா வந்தாங்க, படிங்களா போயிட்டு வரலாமா சொல்லி கேட்டாங்க. அவர் எங்கே நல்ல நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து போவார். அவர் டாக்டர் நிறைய அருமையான கவிதை இருக்காரு. அவர் மருத்துவ கவிதை அருமையான பாடல் இருக்காரு. அவர்கிட்ட ஜனவரி மாதத்துல அவருடைய நூல்களை வெளிவர இருக்கிறது. அதாவது மிகச்சிறந்த மருத்துவ கவிஞரையும்
ஒரு மணித்திறந்த ஒரு ஊடகமாகவையும் இந்த மருத்துவக் கல்வியுடைய துணைவியாரையும் நாங்கள் அழைத்து கொண்டுதான் இந்த நிகழ்ச்சியை சிறப்புவது. இந்த நிகழ்ச்சியில இந்த புதிய அந்த நாங்க வந்தோம் என்னன்னா ஒரு தாராம சொன்னாங்க அப்படிங்கிற அந்த ஒரு அந்த அன்பின் காரணமாக வந்தோம். இவங்களை சொன்ன வாங்க போறான்னு சொன்னாங்க. வழக்கமாக நான் எங்கே போனாலும் நாங்கள் இணையராக தான் போவோம். என் துணைவியர்கள் இன்னைக்கு அவங்க உடல் இல்லை. சரி பரவாயில்ல நாம போயிட்டு வந்துடுவோம். அவங்க வழியேற்றி வாழ்த்து விட்டாங்க. வந்தோம், ஒரு நல்ல நிகழ்ச்சியில பங்கேற்றோம். நீங்கள் செய்கின்ற பணிகள் மிக சிறப்பானவை. அதை தொடர்ந்து செய்யுங்கள். என்றும் நாங்கள் துணை நிற்போம். எங்கள் ஒத்துழைப்பு பெரும் உண்டு. வாழ்க்கையை எல்லாத்தையுமே நாங்கள் நல்ல தமிழ் தான் முஸ்லீம்கள் பேசுகிறார்கள் என்பதை நீ சொல்லணும். நாங்கள் என்ன சொன்ன நிறைய தமிழ் சொற்களை நல்ல சொற்களை தமிழ் சொற்களை இயல்பாக இஸ்லாமிய பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்பல்கின்னு சொல்லி முஸ்லீம்களுடைய அந்த பண்பாட்டையே கெடுக்கிறார். முஸ்லீம்னாலே ஒரு தாடி வச்சு தொப்பி போட்டு ஒரு தீவிரவாதி அவங்களாம் படம் போட்டதுக்கு என்ன நாட்கள் தான் இருக்கும் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நல்ல பண்புகளுடைய இருப்பிடமாக வாழ்ந்து கொண்டிருப்பது. ஏன்னா எங்களுக்கு வழிகாட்டியவர் நபிகள் உலகத்திலே தெரியும். கின்னஸ் ரெக்கார்டு உலகத்திலேயே அதிகமாக கூட்டப்படுகின்ற பெயர் முகம்மது என்ற பெயர் தான். இப்ப நபிகள் நாயகத்துடைய உருவம் எங்களுக்கு இல்லை, படம் எங்களுக்கு இல்லை, சிலை இல்லை. ஆனால் நாங்கள் போட்டி கொண்டிருக்கோம். ஏனென்றால் ஒரு கொள்கையை போட்டுக்கிறோம். அவரை காட்டி கொடுத்தவர் அதுதான் மிக அழகாக சொல்லிட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். வணக்கத்துக்குரியவன் இறைவன் ஒருவனே. நபிகள் நாயகம் அவனுடைய தூதர் என்று சொல்லி வழங்கப்பட்டுள்ளாங்க. ஆகவே உலகத்திலேயே இன்றைக்கு எவ்வளவு 3/4 இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கூட அந்த நிலையை பின்பற்றுவோம். ஏகத்துவம், இறைவன் ஒருவனைங்கிற ஏகத்துவம், எல்லாரும் சமம் என்கிற சமத்துவம், அப்புறம் சகோதரத்துவம். இந்த ஏகத்துவம், சமத்துவம், சகோதரத்துவம் இதுதான் இஸ்லாமிய தத்துவம். இதெல்லாம் வாழ்க்கையை நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். அந்த பண்பாடு எங்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இஸ்லாமிய பண்பாட்டை பற்றி இங்கே வந்திருக்கிற 5-8 பெரியவர்கள் இன்னும் அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல தமிழை பேசுகின்றவர்கள் முஸ்லிம்கள் என்ற உணர்வு பரவ வேண்டும் என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சியை இடையிலும் கொண்டு குழப்பம் ஏற்படும் நினைக்க வேண்டாம். கருத்துக்களை சொல்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். இங்கே நிறையா சொன்னாங்க. ஐயா தலைவரையா வாழை கொண்டு வந்துருக்காங்க. வாழை வளர்நாள் சொல்லியுமா? வளர்நாள் செய்ய வளர்நாள் அந்த அடுத்த வடநரசு வந்து மிக சிறந்தவர். அவர் என்ன பற்றியும் முனைவர் வடநரசு சாய்வு மறைக்கிறேன் புலம்பினாலும் ஒரு நூலே இருக்கார். அந்த அளவுக்கு இவங்க நேசம் இருக்கார். அவர் கிறிஸ்துவர், நாங்கள் இஸ்லாமியர். அந்த பாகுபாடையை நாங்கள் பார்த்ததே கிடையாது. அவரும் தமிழர், நானும் தமிழர். நாம் தமிழ் வளர்ப்போம் என்ற உணர்வு நாங்கள் இருக்கிறோம். அப்படிப்பட்ட உணர்வு, இந்த தமிழ் என்ற உணர்வு, தமிழன் என்ற உணர்வு பரவ வேண்டும். ஐயாவுக்கு நினைக்கிறேன். சைவ இலக்கியத்தை முதல் பரப்பியவர் எங்கள் காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார் தான் 5ஆம் நூற்றாண்டில் அற்புத திருவந்தாடி, இரட்டைமலைவாடை, மூத்த திருப்பதிகம் இவையெல்லாம் படித்து சைவ இலக்கியத்தை வளர்த்தார். அதே எங்கள் காரைக்காலில் தான் திருக்குறானுக்கு முதல் தமிழாக்கம் தந்தது எங்கள் காரைக்கால். தண்டிப்போ திருக்குறான் சொல்லுங்க. அந்த தமிழாக்கத்தை தந்தவர் அப்துல் ஹமீத் பாகவி. அவருடைய மகன் தான் சிராஜுல் அப்துல் சமர். அவருடைய நூற்றாண்டு விழாவை தான் இன்றைக்கு தமிழகத்துக்கு கொண்டாட போகிறது. ஆகவே தமிழ் நாம மதம் அல்ல, மார்க்கம். இது பாருங்க, இங்க இருக்கா சாயக்கு மரக்காயனா ஜாதி அல்ல. மரக்காயனா மரக்கர ராயர். கிருஷ்ண ராயர்னா அரசன் அர்த்தம். மரக்கர ஓட்டுவிலே தலை சிறந்த உழைக்கிறவர்கள் மரக்காயர். ராவுத்தர்னா குதிரை வாணிகத்தோடு தொடர்புடையவன் அர்த்தம். ராவுத்தரன்னு சுருப்புகளே பாடியிருக்காங்க. அதே போல லப்பைன்னு சொன்னா அவர் ஓதி கொடுப்போம்னு அர்த்தம். அவர் லப்ப மரக்கார் ராவுத்தர்ரா அவர் தொழில் அடிப்படையில் அந்த பெயரை தவிர சாதி பேரல்ல பின்னொட்டு அல்ல. அவை அதை நீங்கள் ஏதாவது தெளிவானவரை அஞ்சல் மட்டும் சொல்லும்போது இந்த கருத்து எல்லா இடத்துக்கும் வர வேண்டிய அன்போடு உணவோடு சொல்றேன். இந்த நிகழ்ச்சியில் எங்களை வரவழைத்து எனக்கும் பேசுவதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி செய்ய நான் பதக்கலுக்காக வந்திருக்கேன். நல்லா நினைவு இருக்கிறது. உணர்வு பாவர ஹுசேன் வாழ்க்கை கவிஞர்கள் அதிகமான காவியங்கள் 9 காவியம் இருக்கு. காவியம்னா பெரிய பெரிய காவியம். கடைசியாக அவர் எங்கே கான்சாய் காவியங்கள் சாதாரண கிடையாது. 9 காவியங்கள் இருக்காரு. அவர் புதுச்சேரியில் இருக்காரு. அப்புறம் உணவு பாவலர் ஹுசேன் முதல்வர் பேர். அவரும் எங்களுடைய அமைப்பில் தான் இருக்கார். நாங்கள் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய கழகத்தை 14 மாநாடு நடத்திருக்கோம். 17வது மாநாட்டில் இருக்கிறோம். அப்போது உங்களுக்கும் நீங்கள் ஒரு சிறப்பு செய்ய வேண்டும் சொல்லி ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நான் விடைபெறுகிறேன்.
இது மரக்காயின்னு இதுக்கெல்லாம் விளக்கம் சொன்னீங்க. எங்க பகுதியில் பட்டாணின்றாங்க, சையதுன்றாங்க, ஷேக்குன்றாங்க, அவங்க உருது பேசுறாங்க, நீங்க தமிழ் பேசுற முஸ்லீம். அதுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். கடலோர வாழ்கின்ற பெரும்பாலும் மரக்காய். அதாவது எங்க நாகப்பட்டினம் தொடங்கி நாகூர், காரைக்கால், சென்னை வரைக்கும் கடலோர வாழ்கின்ற பகுதியில் வாழ்கின்ற முஸ்லீம்கள் மரைக்காயர்கள். ஒரு கடல் வாணிகத்தோடு தொடர்புடையவராக இருப்பார்கள். இவர்கள் எல்லாரும் வாணிகத்தில் வணிகத்தின் சார்பாக அந்த கடல் வாணிகத்தை பயன்படுத்தியால் மரைக்கடல் ஆகிறார்கள். நீங்க நடுவில் பட்டாணி உருது பேசுறவங்க, மற்றவங்க சொல்றாங்க பட்டாணி நாங்கள் இனம்லாம் கிடையாது. உருது பேசுறவங்க பட்டாணி பேசிட்டு செய்யுது சையதுக்குன்னு ஒரு பேர் எவ்வளோதான். ஷேக் செய்யறதுலாம் பேர் ஜாதி பேர் அல்ல, ஜாதி அல்ல. இப்போ இந்த பகுதியை சேர்ந்த ஒரு வீரர் தான் குஞ்சாதி மரைக்காயர். குஞ்சாதி மரைக்காயர் ஒரு பெரிய போராட்ட வீரர் புதுப்பதியில் வாழ்ந்துருக்கார். நீங்கள் சித்தி ஜுனையா பேரெல்லாம் சொன்னீங்க இல்லையா, காதலா தலைமையா, அந்த அம்மையாருக்கு நாங்கள் விழா நடத்திருக்கோம். அவங்க ஒரே உபேசாலும் இன்னொரு அந்த அதெல்லாம் இருக்கு. அதை நல்ல தமிழ் பேச வேண்டும், எல்லாருக்கும் மேலே நல்லவர்களாக வாழ வேண்டும் என்ற உணர்வோடு இருப்போம்னா நாம் இணைந்திருப்போம், சேர்ந்தே சேர்ப்போம். நன்றி.